பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நீங்கள் மூச்சு விடுறீர்கள், மூச்சு விடாம வாழ முடியும். அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்யறது. பேசாமல இருக்கிறீர்கள், அந்த பேச்சில் வர குரலை ஒழுங்காக பேச வைக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கற்கையிலே நீ என்னோட கற்று போட்டு உங்களோட துறைக்குள்ள போனீர்கள் என்றால் சிறப்பாக செய்வீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நாடகர், ஏடகர், ஊடகர் ஈழக்கூத்தன் A.C. தாசிசியஸ் அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும். அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார். தாசிசியஸ் ஒரு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய 2 கண்களுமே நாடக கண்கள். ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 பாரிஸ் 18 மார்க்ஸ் டோமுவா லா ஷப்பல் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் ரெபப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது. எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்றேன்ன்றது எல்லாம் தப்பு. ஈழத்தின் நாடக கலை, ஊடக கலை, ஆவண பொக்கிஷம் உங்கள் வசமாகிட கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எமது பண்பாட்டின் கூறுகளை தனது நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறோம். தாசிஸ் மாஸ்டருடைய நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூக்காய், பாரிஸ் 10 லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. கருப்பு ஜூலை நினைவேந்தலும் செம்மணி புதைகுழி கண்டன கவன ஈர்ப்பும் பாரிஸில் நடைபெற்றுள்ளன. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி நிகழ்ந்த இனக்கலவரத்தின் 42ஆம் ஆண்டு நினைவும் செம்மணி புதைகுழியினை கண்டித்த கவன ஈர்ப்பும் ஜூலை 23 புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பாரிஸ் அம்பலீட் பகுதியில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, பிரான்ஸ் அரசியல் துறை, தமிழ் இளைஞர் அமைப்பு என்பனவற்றால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் உணர்வு பூர்வமாக இது நடைபெற்றுள்ளது. இதில் பாரிஸில் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வரலாற்றை பதிவு செய்துள்ளனர். பாரிஸ் அம்பலீட் பகுதியில் இவை நடைபெற்றதால் பிரெஞ்சு மக்களின் கவனத்தையும்
இந்த நிகழ்வுகள் ஈர்த்துள்ளன. பிரான்சில் பிரபலமான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மிகவும் பாதுகாப்பான சிறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றார்கள். பிரான்ஸ் அரசாங்கம் நாட்டில் உள்ள மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கி வருகின்றது. ஜூலை 23 அன்று இவ்வகையான 17 ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை வட பிரான்சில் உள்ள மொந்தெலூவியை இதில் அமைந்திருக்கும் பாதுகாப்பான சிறைச்சாலைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இது பெரும் போதைப்பொருள் எதிர்ப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். பிரான்ஸ் நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த 17 போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் நாடு முழுவதும் மிக ஆபத்தானவர்கள் என அறிவிக்கப்பட்டனர். மொந்தெலூவியில் அமைக்கப்பட்டுள்ள சிறைக்குள்ளேயும் வெளியேயும் உயர்ந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மொந்தெலூவியை சிறை மிகவும் பாதுகாப்பானது. இங்கு உயர் ரக மேலதிக பாதுகாப்பு உபகரணங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. கைதிகள் செல்களில் இருந்து வெளியே செல்லும் பொழுது கை தடுப்புகள், ஏர்போர்ட் ஸ்கேனர், மொபைல் சிக்னல் தடுப்பு, கைதிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு இடையே கண்ணாடி திரை என்பன அமைந்துள்ளன. சிறைச்சாலைகளில் 200 போதைப்பொருள் கடத்தல் தலைவர்களை கடுமையாக கண்காணிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த முக்கிய சிறை காண்ட்-சு-சார்த் பகுதியில் அக்டோபரில் திறக்கப்பட உள்ளது. மொந்தெலூவியை சிறைக்கு 100 கைதிகள் கொண்டுவரப்பட உள்ளனர். இவர்களில் 60 பேர் ஜூலை மாதத்திலும் ஏனையவர்கள் செப்டம்பர் மாதத்துக்குள் கொண்டுவரப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் அரசாங்கம் விவசாயத்துறையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றது. விவசாய நிலங்களில் மூலோபாயமான மற்றும் இயற்கை முறைகளை ஊக்குவித்தல், நீர், மண், காற்றின் மாசுபாட்டை குறைத்தல், குடிமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் என்பன இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக அமைந்துள்ளன. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுற்றுச்சூழல் சூறைச்சாறு பாதுகாப்பு விதிகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோங், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார் து நோர்ட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் அரசாங்கம் குவாண்டம் கணினி பொறி மேம்பாட்டுக்காக புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றது. இதில் மேலும் சில தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருப்பினும் இதில் துல்லியமாக எந்த நிறுவனங்கள் என்பது இதுவரை அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்படவில்லை. குவாண்டம் கணினி பொறி என்பது பாரம்பரிய கணினிகளை விட 1000 மடங்கு வேகமான கணித கணக்குகளை செய்யக்கூடிய தொழில்நுட்பம் உள்ளது. இது மருத்துவம், வான்வியல், பாதுகாப்பு, தரவியல், பகுப்பாய்வியல் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் இந்த துறையில் முன்னணியில் நிற்கும் நோக்கில்
இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் யுனெஸ்கோவின் பணிகளுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். யுனெஸ்கோவின் தலைமையகம் பாரிஸ் நகரத்தில் அமைந்துள்ளமை பிரான்ஸ் யுனெஸ்கோ உறவுக்கு ஒரு முக்கிய அடையாளமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் பணியை பிரான்ஸ் உறுதியாக ஆதரிக்கின்றது. மேக்ரோனின் ஆதரவு பிரான்ஸ் மக்கள் மற்றும் கலாச்சாரம் மீது யுனெஸ்கோவின் தாக்கத்தை வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் யூனிவர்சிட்டி பிரான்சின் பல்கலைக்கழக தலைவர்களின் தேசிய சங்கம் கடந்த வாரம் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கம் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற செலவுகளை குறைக்கும் திட்டமான சம்பள கட்டுப்பாடு தொடர்பாகவே இந்த கவலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகங்களுக்கு நிலையான நிதி ஆதாரம் தேவை என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல்கலைக்கழகங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்பதை தெளிவாக வகுப்பது, அரசாங்க நிதிக்காக நிரந்தரமான திட்டத்தை உருவாக்குதல், கல்வி ஆராய்ச்சி என்பவற்றில் விகிதாசார வளர்ச்சி உறுதிப்படுத்தப்படல், இவை தொடர்பான கோரிக்கை முன்மொழியப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் செலவுகளை வெட்டுவதால் பல்கலைக்கழகங்கள் இயங்குவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். இதன் தாக்கம் மாணவர்கள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சி திட்டங்கள் என்பனவற்றின் மீது நேரடியாக பாயும். எனவே இவ்வகையான பாதிப்புகள் ஏற்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு பல்கலைக்கழக சமூகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்சில் இந்த வாரம் கல்வி, அறிவியல், சுற்றுச்சூழல், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் எதிர்பார்க்கப்படும் நிதி குறைப்பு திட்டம் கல்வித்துறையில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சரும் லே ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைவருமான ப்ரூனோ ரூத்தையோ, மேக்ரோனிசம் என்பது ஒரு அரசியல் இயக்கமோ அல்லது ஒரு சித்தாந்தமோ அல்ல என்று கூறியுள்ளார். அவர் மேக்ரோனிசியம் பலவீனத்தை ஊக்குவிக்கிறது என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை அவர் தனது அரசாங்கத்தில் தனது இருப்பு மேக்ரோனிசத்திற்கு ஆதரவாக இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளார். ஆனால் அது பொது நலன் மற்றும் மெலோன்சோ இடதுசாரிகள் ஆட்சிக்கு வருவதை அவர் மறுப்பதால் ஊக்குவிக்கப்படுகிறது என்றும் கூறியிருக்கிறார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரூத்தையோ அவ்வப்பொழுது தெரிவித்து வருகின்றார். மேக்ரோனின் அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவாறே மேக்ரோன் பற்றிய விமர்சனங்களை இவர் முன்வைத்து வருகின்றார். இவரது கருத்துக்களால் ஆத்திரமுற்ற முன்னாள் பிரதமர் கெப்ரியல் அத்தால் ப்ரூனோ ரூத்தையோ பதவி விலக வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்திலேயே குரல் எழுப்பியிருந்தார். ப்ரூனோ ரூத்தையோ மீண்டும்
மேக்ரோன் பற்றிய விமர்சனத்தை முன்வைத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இரண்டாவது தடவையாக மேக்ரோன் குடியரசுத் தலைவரானமையானதை அடுத்து பிரான்சில் நெருக்கடிகள் ஏற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எமனுவல் மேக்ரோன் இரண்டாவது பதவிக்காலத்தில் நிலவும் பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் மேக்ரோனிசியம் என கிண்டலடிக்கின்றன. இதேவேளை உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோவும் மேக்ரோனிசியம் எனும் வார்த்தையை உபயோகித்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். 2027 ஆண்டுடன் மேக்ரோனிசியம் முடிந்துவிடும் என ப்ரூனோ ருத்தையோ நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார். மேக்ரோன் சர்வதிகாரியாக உள்ளமை பற்றிய அர்த்தத்தை ஏற்படுத்தும் விதமாக ப்ரூனோ ருத்தையோ குறிப்பிட்டுள்ளமை அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஐரோப்பா முழுவதும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் என பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ கூறியுள்ளார். ஐரோப்பாவில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான கோப்பென்ஹேகன் மாநாட்டில் ப்ரூனோ ருத்தையோ நேரடியாக கலந்து கொண்ட வேளையிலேயே இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மிக அதிகமான குடியேற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 22 அன்று கோப்பென்ஹேகன் சென்று ஐரோப்பிய சக அமைச்சர்களுடன் குடியேற்றம் தொடர்பான விடயங்களை அவர் ஆராய்ந்துள்ளார். மக்கள் எல்லோரும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துமாறு கோருகின்றனர் என்பது பொதுவான உறுதிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. EES என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் தொடர்பாக ஒத்திசைவாக கையாள அனைத்து ஐரோப்பிய சக அமைச்சர்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்பும் சட்டத்தை கடுமையாக மாற்ற வேண்டிய அவசியத்தையும் ப்ரூனோ ருத்தையோ வலியுறுத்தியுள்ளார். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்.